ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நியூ டைப் ஆஃப் ஆம்லெட் காட்ட போகிறேன். அது பேர் தான் சிக்கன் மார்டடெல்லா ஆம்லெட். இப்போ அந்த பவுலில் நான் பெருசாக வேறு ஒன்றும் எடுக்கலை. 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் ஆனியனை கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் எங்களுக்கு ஸ்பைசினஸ் பிடிக்கும். 2 எக்ஸ், ஒரு ஹாஃப் ஆனியன், 4 எக்ஸ், 4 சில்லிஸ் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். பிஞ்ச் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா சால்ட்டு தான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிட போகிறேன். 2 எக்கு, ஹாஃப் ஆனியன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு சிக்கன் மார்டடெல்லானா என்னென்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் சிக்கன் மார்டடெல்லா. உள்ளே பாருங்கள், இது ஃபுல்லாக குக்காகி தான் இருக்குது. குக் பண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இதை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி ஆலிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சிக்கன் மார்டடெல்லாவில். ஸோ இது அப்படியே சாப்பிட்ற ஒரு இது தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிடலாம், கட் பண்ணி வச்சு. இப்போ நம்ம இதில் ஆம்லெட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய தோசை பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் மார்டடெல்லாவை நான் கட் பண்ணி வச்சதை காட்ட மறந்துட்டேன். இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரவுண்டாக தான் கட் பண்ண முடியும். இன்னும் ஃபர்தராக சின்னதாக கட் பண்ணோன்னா நம்ம இதுக்கப்புறம் இது க்ராஸாக தான் கட் பண்ண முடியும். நான் எனக்கு ரவுண்டாக போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி டிசைர்ட் ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸஸாக வேணால் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ், ரவுண்ட் சர்க்குலர் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ தோசை பேனை நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன்.